தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மணல் மற்றும் சவுடு லாரி சங்கங்கள் இணைந்து இந்த ப்ரெஸ் மீட் கொடுக்குறோம். இதில் எங்களுடைய கோரிக்கை என்னன்னா, நிறுத்தப்பட்ட மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும். 11 மாதமாக நிறுத்தப்பட்டிருக்கு இடி ரேட்னால், அதை திறக்க வேண்டும். அதே மாதிரி அதிகமான சவுடு குவாரிகளை திறக்க வேண்டும். அது ஒரு மூலப்பொருளாக இப்போது பில்டிங்க்கு இருக்குது. இது இல்லாத அதிக பாரம் ஏற்றக்கூடிய குவாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். ஏன்னா ஏற்றுபவர் மீது நடவடிக்கை எடுக்கிறோம். ஹிட் அண்ட் ரன் சட்டத்தை ஓட்டுநர் மீது ஹிட் அண்ட் ரன்னு 10 ஆண்டு சிறை 7 லட்சம் ரூபாய் அபராதம் என்ற மத்திய அரசு புதிய சட்டத்தை மாநில அரசு அழுத்தம் கொடுத்து நிறுத்த வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து வருகிற 8/8/2024 அன்று தமிழக முதல்வர் அவருடைய கனிவான கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் அன்று ஆர்ப்பாட்டம் ராஜரத்ன ஸ்டேடியத்தில் காலை 11 மணிக்கு அரசு கவனத்துக்கு கொண்டு செல்லும் வகையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அதை அனைத்து சென்னையை சுற்றி இருக்கிற அனைத்து சங்கங்களும் இணைந்து இந்த போராட்டத்தில் இருக்கோம். மறுநாள் 9ஆம் தேதி திருச்சியில் இதே கோரிக்கைகளை முன்வைத்து உண்ணாவிரதம் நடைபெறுது. ஆகவே அரசு நீர்வளத்துறை அரசு உடனடியாக மணல் குவாரிகளை திறக்க வேண்டும். ஏன்னா சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படாத வகையிலே திறக்க வேண்டும். இது இல்லாத அரசு இதனால் ஒரு ஆண்டுக்கு 25,000 கோடி ரூபாய் வரும். டாஸ்மாக் போன்று சிறப்பு அதிகாரி போட்டு ஏன் அரசு இந்த கனிமத்திலிருந்து வருவாயை ஏன் ஈட்டக்கூடாது? அதன் மூலம் லாரி உரிமையாளருக்கு லோடு கிடைக்கும், மக்களுக்கு மணல் கிடைக்க, தரமான மணல் கிடைக்கும் என்ற கோரிக்கையை முதலுக்கு வச்சு இந்த கோரிக்கைகளை திறக்க வேண்டும் என்பது தான் எங்களுடைய கோரிக்கை. 5 ஆண்டு காலம் மணலே விடலை. மலேசியா மணல் எடுத்துகிட்டு விற்பனை செஞ்சாங்க. அதில் டிமாண்டு 10,000 ரூபாய் யூனிட் எடுங்க, அது பண்ண முடியல. இப்போ அதுக்கப்புறம் 2021 தேர்தலில் யார் மணல் கொண்டு வருவாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் லாரி உரிமையாளர் தொழிலாளர்களை ஓட்டுன்னு சொல்லி தேர்தல் அறிக்கையில் சொல்ல சொன்னோம். திராவிட முன்னேற்ற கழக தலைவர், அப்போ எதிர்க்கட்சி தலைவர் ஐயா முதல்வர் ஐயாவும் சந்தித்தோம், எடப்பாடி ஐயாவும் சந்தித்து கொடுத்தோம் கோரிக்கை. ஆனால் திமுக ஆட்சியில் மணல் கொண்டு வரப்படும்னு எங்களுக்கு உறுதி கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் 2022 ஏப்ரல் மாதத்தில் மணல் குவாரியை சட்டசபையில் அறிவித்து விட்டாங்க. ஒரு யூனிட் 1000 ரூபான்ட்டு. ஒரு யூனிட் 1000 ரூபாங்கிறது எப்படி இது கொடுக்க முடியும் அப்படின்னு நாங்கள் லாரி உரிமையாளர்லாம் ரொம்ப சிந்திச்சுட்டு இருந்தோம். எப்படி இவங்க 1000 ரூபாய்க்கு கொடுக்க முடியும் ஒரு யூனிட்டு அப்படிங்கிறது? ஏன்னா ஆற்றுக்குள்ளேருந்து மணலை கொண்டு வெளியே கொட்டுறதுக்கே ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து லோடு பண்ணி நம்ம வெளியே வர்றதுக்கு அது எவ்வளோ செலவாகும்? இதெல்லாம் எப்படி ஒரு அரசாங்கம் இப்படி அறிவித்ததுன்னு எங்களுக்கு குழப்பமாக இருந்தது. அப்போ தான் 3ஆவது ஆளுக்கு அந்த டெண்டரை கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு வாடகை ஒரு 20 ஏக்கர் இடம் எடுத்தால் தான் அந்த டம்ப் பண்ண முடியும் மணலை. அப்போ 20 ஏக்கருக்கு அட்வான்ஸ் என்னாச்சு, வாடகை என்னாச்சு? அவங்களுடைய 3ஆவது பார்ட்டி என்ன பண்ணுவாங்க? பணத்தை கொட்டுறாங்க. பணத்தை கொட்டி வர்ற தடத்துக்கு ரெடி பண்ணுறது எல்லாமே பணம் தான். அப்போ பணத்தை பண்ணும்போது அவங்களோட ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. அந்த ரேட்டை வச்சு விற்பனை செஞ்சாங்க. அதில் நிறைய பேர் கேள்விகள், இவ்வளோ ரேட்டு விற்கிது, இவ்வளோ ரேட்டு விற்கிது, அரசாங்கம் ஒரு யூனிட்டுக்கு 1000 ரூபான்னு சொல்லிச்சு. பொதுமக்கள் ஒட்டுக்கு கேள்வி வந்தது. அவங்களுக்கு நாங்கள் லாரி உரிமையாளர் எங்களால் பதில் சொல்ல முடியல. 1000 ரூபான்னு அறிவிச்சுட்டு 10,000 ரூபாய்க்கு அந்த மண்ணை வாங்கிட்டு வந்தால் எப்படி நம்ம விற்பனை பண்ணுறது மக்கள்கிட்ட போயிட்டு? இந்த மாதிரி சூழலெல்லாம் இருந்தாலும் பரவாயில்லன்னு சகிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மக்கள் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் மத்திய அரசாங்கத்துக்கும் மாநில அரசாங்கத்துக்கு இருக்கிற இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் இதை முன்னு இடி ரெய்டுங்கிற அமலாக்கத்துறை இடி ரெய்டுன்னு விட்டு மணல் குவாரியெல்லாம் சர்வே பண்ணி பெரிய பிரச்சனையை உருவாக்கி எங்களுடைய வாழ்வாதாரத்தை 2 அரசாங்கமுமே எடுத்து குட்டிச்சவர் பண்ணிடுச்சு. இது வரைக்கும் 11 மாதம் ஆச்சு. இது வரைக்கும் 55,000 லாரிகள் எந்த வேலை வாய்ப்புகள் இல்லாமல் நிற்குது. அதை சார்ந்து இருக்கிறவங்க 4 லட்சம் தொழிலாளர்கள் இது வரைக்கும் நிற்கிறாங்க. இது வரைக்கும் நாங்களும் மன்றாடி கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ தான் தீர்ப்பு வந்திருக்குது, எல்லா தள்ளுபடி பண்ணியாச்சு கேஸெல்லாம். இப்போவாது விடுமானு எதிர்பார்க்குறோம். இன்னமும் எந்த ஒரு முயற்சியும் அரசாங்கம் பண்ணாமல் இருக்குது. அதனால் தயவு செய்து உடனடியாக மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் எங்களுடைய பார்வையை எங்கள் பக்கம் கொஞ்சம் திருப்பி இந்த மணல் குவாரிகளை கண்டிப்பாக கொண்டு வரணும். கொண்டு வந்தால் தான் இந்த எம்சாண்டு அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த கருங்கல் ஜல்லி அரைச்சி விற்கிற குவாரிகள் அவங்க இஷ்டத்துக்கு ரேட்டுகளை அதிகப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க செல்வந்தர்கள். குவாரி எம்சாண்டு குவாரி அனைத்தும் செல்வந்தர்கள். அவங்க ஒவ்வொருத்தரும் 100 லாரி 150 லாரி வச்சு அவங்களே டைரெக்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் போய் சப்ளை பண்ணுறாங்க. எங்களை போல நடுத்தர மக்கள் லாரிகளை வச்சுருக்கிறவங்க மணலை நம்பியே நாங்கள் இருந்தவங்க, சவுடை நம்பியே நாங்கள் இருந்தவங்க. ஆனால் இது வரைக்கும் எங்களுக்கு மணல் வரலை. சவுடும் 10 மாதமாக வரலை.
ஆனால் இந்த மாதம் வந்திருக்குதானே எங்கே ஒரு டிஸ்ட்ரிக்ட்டு ஒரு குவாரி, ஒரு மாவட்டத்துக்கு ஒரு ஏரியை விட்டால் எல்லா லாரிகளுக்கும் எப்படி இது வந்து பத்தும்? அதனால் சவுடு குவாரிகளை அதிகப்படுத்தி கொடுக்கணும், மணல் குவாரிகளை உடனடியாக திறக்கணும், ஓட்டுநர்களுடைய இந்த புதிய சட்டத்தை ரத்து பண்ணணும், ஓவர்லோடு போடுற இடத்துல தடுக்கணும். இந்த மாதிரி நிறைய கோரிக்கைகள் எங்களுக்கு இருக்குது. இதை அடிப்படையில் தான் நாங்கள் வர்ற 8ஆம் தேதி ராஜரத்ன ஸ்டேடியம் அந்த இடத்துல ஒரு மாபெரும் நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. வர்ற 8ஆம் தேதி முதல்வருடைய கவனத்துக்கு. அதே போல் 9ஆம் தேதி சவுத்து பக்கம்லாம் சேர்ந்து திருச்சியில் ஒரு உண்ணாவிரத போராட்டம் அங்கேயும் நடைபெறுது. 8ஆம் தேதி சென்னையில் நடைபெறுது, 9ஆம் தேதி திருச்சியில் நடைபெறுது. இந்த ரெண்டுலையும் பெரும்பாலான மக்கள் கலந்துக்கிறவாங்கிற நம்பிக்கையில் அரசு எங்களை திரும்பி பார்க்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். இதை தாமதப்படுத்தாமல் முதல்வர் அவர்கள் உடனடியாக கனிம வளத்துறை அமைச்சரும் இருவரும் சேர்ந்து இந்த மணலை கொண்டு வர்றதுக்குண்டான ஆயத்தங்களை செய்ய வேண்டும். இந்த பாலாத்தில் 10 வருஷமாக மணல் எடுக்கலை, கோர்ட்டுடைய தடை உத்தரவு இருக்குன்னு சொல்லிட்டு 7-8 வருஷமாக சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அரசாங்கம் நினைத்தால் அந்த தடை உத்தரவை நீக்கிடலாம். ஏன்னா 10 வருஷம் மணல் தம் பண்ணி நிறைய மணல் இருக்குது, ஸ்டோரேஜ் மணல் அவ்வளோ மணல் இருக்குது பாலாத்தில். ஆனால் காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் இது வரைக்கும் மணல் விடலை. ஏன்னா அதுக்கு அரசாங்கம் முயற்சி செய்யணும். எங்கேயோ போய் வேலூர் திருச்சியில் இருந்து மணல் எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட் சார்ஜ் அதிகமாகுது, மக்கள் தலையில் தான் இது சுமத்தப்படுது. இதையெல்லாம் தடுக்கணும்னா பக்கத்தில் அருகாமையில் இருக்கிற ஆற்றுக்கள்லேருந்து மண் எடுக்கணும். அது பாலாறு ஒன்று தான் நமக்கு. செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம் பாலாத்தில் அவ்வளோ மணல் கொட்டி கிடக்குது. அது தண்ணி வந்தால் கடலில் போய் கலக்குது. மணல் கொஞ்சம் அள்ளிட்டோம்னா ஸ்டோரேஜ் ஆகும். இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில் மண் திட்டத்திட்ட மூடி போய் இருக்குது. அதனால் அரசாங்கம் இதையும் கவனத்தில் கொள்ளணும். உடனடியாக பாலாத்திலையும் மணல் விடணும்னு நாம் தமிழக முதல்வரை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம்.